ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 2ஆம் தேதி 7வது மாதம் ஜூலை மாதம் 2024 ஸ்ரீசக்தி 422 நம்மளுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு. அது என்ன மாதிரி வெற்றி வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நாளைக்கு 50-50 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு புது சேனல் ஒன்று ரிசல்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலுடைய லிங்க்கு நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு தனியாக அதுக்குரிய லிங்க்கையும் நம்மளோட சேனலோட லோகோ மற்றும் அதோடைய படங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுடைய ஆதரவு அந்த சேனல்லையும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஆதரவு அதில் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி மென்மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரே விஷயம் சொல்கிறது தான், என்றைக்குமே சரி வெற்றி அப்படிங்கிறது உங்களை வந்து சேரணும். அதுக்குரிய உழைப்பு கண்டிப்பாக என்னிடம் உண்டு. மென்மேலும் உங்களுடைய ஆதரவு இதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ரீசக்தி 422 இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நண்பர்களே 2192 நண்பர்களே. நம்ம 2 மணி 45 நிமிடங்களுக்கு மிஷின் நம்பர் வந்ததை வச்சு நம்ம கணிப்புகள் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஒரு முக்கியமான கணிப்பாக நம்ம கொடுத்துருந்தோம். அதுபடியும் நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு அதில் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற விருப்பப்படுறாங்க, ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்புக்குரிய விஷயங்கள் எல்லாமே நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்புங்களுக்கும் ஒரு சில வீடியோஸ் வந்து நான் தனியாக அப்டேட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஆனால் அதுக்குரிய டைம் எனக்கு கொஞ்சம் கிடைக்காதனால நான் போடலை. இருந்தாலும் ஒரு 2 நாட்களுக்குள்ளே மெம்பர்ஷிப்புக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் அதில் வந்து அட்வான்ஸாக சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் அதையும் கூடிய விரைவில் நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் மெம்பர்ஷிப்புக்கு என்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வந்து விஷயங்கள் இருக்குது, ஸ்பெஷலாக என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதிவிறக்கம் செய்கிறேன். அதனால் உங்களுடைய மேன்மேலும் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. நம்மளோட புது சேனல் லிங்க் வந்து நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹோம் பேஜில் இருக்கிற ஃபேஸ்புக் லிங்க் கீழேயும் நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மென்மேலும் அது வந்து ரிசல்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலாக நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அது ஒரு ஒரு சேனலாக இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு அதிலையும் மென்மேலும் கொடுங்க. இன்றைக்கி 2192 நம்மளுக்கு என்ன மாதிரி வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா 2192 நம்மளுக்கு ஆழ்போடு என்ன கணிப்பில் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமாக பார்த்துடலாம். இதிலே நம்ம வந்து ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு வந்து இதில் நம்மளோட ஜாக்பாட் டிவி சேனலில் உங்கள் இந்த இடத்துல ஒன் மோர் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதையும் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து உங்களுக்கு ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ஜாயின் பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்புங்களுக்கும் தனியாக ஒரு முக்கியமான வீடியோவாக இன்னும் 2 நாட்களுக்குள்ளே அதெல்லாம் சரி பண்ணி கண்டிப்பாக நான் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகுது நண்பர்களே, கோச்சிக்காதீங்க. அதுக்குரிய முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அதுக்குரிய விஷயங்கள் கொஞ்சமாக தான் என்னால் பண்ண முடியுது. அதனால் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. ஃபேஸ்புக்காக இருந்தாலும் ஃபேஸ்புக் பேஜில் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி யூடியூப் சேனல் புதுசாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒன் மோர் லிங்க்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளோட அடுத்த சேனலோட லிங்க்கும் இதில் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 4, 5, 8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் தான் நண்பர்களே. அது வந்து நம்மளுக்கு நம்ம 4, 5, 8ன்றது கொடுத்தோம். நம்மளுக்கு ஆல் போர்டில் 5 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் வந்து நம்மளுக்கு இருக்கிற நம்பர் 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது ABCயில் வந்து நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பராக நேற்று 0 அல்லது 1, 8 அல்லது 6, 2 அல்லது 3 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதில் 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏசி ஒரு வெற்றியை கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நண்பர்களே. 182க்கு 192க்கு 182 கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. ஏ போர்டில் எனக்கு ரொம்ப முக்கியமான நம்பராக 0 அப்படின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு 0 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளுக்கு ஏசி நம்மளுக்கு வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 ஏ போர்டில் 1, சி போர்டில் 2, 1, 2 அப்படிங்கிற மாதிரி வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம 2 மணி 45 நிமிடங்களில் நம்ம மிஷின் நம்பர்லையும் 2 அப்படிங்கிறது நம்ம ஒரு முக்கியமான நம்பர். 2 அல்லது 6 நண்பர்களே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சி போர்டில் 2 நம்ம வந்து ஒரு முக்கியமான நம்பராக கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு வந்து 2192க்கு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 1,
சி போர்டில் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல 12க்கு நம்ம இந்த இடத்துல வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா 02 கொடுத்துருந்தோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 92 நம்ம வந்து என்ன பண்ணியிருந்திருக்கோன்னா 82ன்னு கொடுத்துருக்கேன் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸில் வந்து 152ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் 192, ஒன்றுமே இல்லை. ஏசியில் 12, அவ்வளோதான். அதே மாதிரி நம்மளுக்கு முக்கியமான, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் 2.25க்கு மிஷின் நம்பர் வந்தாலுமே ஒன்று பவர் நம்பராக வரலாம், இல்லை கூட்டல் கழித்தலாக வரும்போது அதை ஓரளவுக்கு கெஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான நம்பராக ஏற்கனவே நம்ம கொடுத்த கணிப்புலேருந்து தான் நம்ம நம்பர் எடுத்து கொடுக்குறோம். இதில் நம்ம ஏபிசி பாக்ஸில் 192 ரிசல்ட்டுக்கு 152 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். அதாவது 2192 நம்மளுக்கு 4 டிஜிட்டில் வந்து நம்மளோட கணிப்பில் 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நண்பர்கள். இங்கே பாருங்கள் 21ன்னு கொடுத்துருக்கேன். 2145 நான் வந்து என்னோட கணிப்பில் முக்கியமான செட்டாக 745 67 58ன்னு கொடுத்துருந்தேன். நம்ம கொடுத்த கணிப்பில் 192க்கு நான் வந்து 21லாம் ரீச் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த இடத்துல 92 அப்படிங்கிறதுக்கு நான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதையும் விட்டுறக்கூடாது. அதாவது எப்படி இருந்தாலும் கொடுத்தே ஆகணும்னு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டில் தான் நண்பர்கள் இவ்வளோ முயற்சி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்குரிய வெற்றி கண்டிப்பாக வரும். அதுக்குரிய நம்பிக்கை என்னிடம் உண்டு. அதுக்கு ஒரு ஊக்கமாக நீங்கள் பின்புலமாக செயல்படுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. 152க்கு 192 ரிசல்ட்டுக்கு 152 ஜஸ்ட் மிஸ்ஸு. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு போர்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, விடாப்படியான வெற்றி கண்டிப்பாக வேணும். வெற்றிக்கு ஒரு வெறியும் வேணும். கண்டிப்பாக அந்த வெற்றியை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. என்னடா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய ஊக்கம், என்னுடைய முயற்சிக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேன். அதனால் 192க்கு 152 அவ்வளோதான் நண்பர்களே. 1 வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல. நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போது 50-50 அதையும் தெளிவாக பார்த்துடலாம். நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 4, ஏசி 12 டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. 2192க்கு 2182ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அதுதான் டெய்லியும் சொல்கிற இடம்னு கேட்குறீங்களா? இல்லை நண்பர்களே, அதையும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் இன்றைக்கி கொடுக்க வீடியோவில் கண்டிப்பாக அதையும் ஒரு முக்கியமான இதுவாக நான் சேர்த்துருக்கேன். பார்க்கலாம் எப்படி இன்றைக்கி கணிப்புகள் எப்படி இருக்க, அதாவது நாளைக்குரிய கணிப்புகள் இன்றைக்கி நம்ம கொடுக்குற வீடியோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3ஆம் தேதி 7வது மாதம் 2024 50-50 101 அதுக்குரிய கணிப்பு தான் நண்பர்கள் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு 2192. அதுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1க்கு 8 அல்லது 4, பி போர்டில் 9 ரிசல்ட்டுக்கு 2 அல்லது 7, சி போர்டில் 2க்கு 4 அல்லது 8, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 7, 8. ஒருவேளை இப்படி டேரெக்டாக ரிசல்ட் வந்தாலும் வரலாம். 678ன்னு சொல்லிட்டு 1க்கு 6, 9க்கு 7, 2க்கு 8ன்னு 678ன்னு வந்தாலும் வரலாம். ஆனால் என்னோடய கணிப்பில் வந்து 778 அப்படிங்கிற மாதிரி கூட கணிப்பு 878ன்னு இருக்குது. 876, 676 இல்லை 878 இப்படி வந்தாலும் வரலாம். ஒருவேளை இது ஒரு செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல் போர்டில் வச்சுருக்க நம்பர் கூட. ஆல் போர்டில் 6, 7, 8, ஏ போர்டில் 8, 4, பி போர்டில் 2, 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 8. சரிங்களா? இதில் ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணிப்பில் 23, 76, 08, ஏசியில் 05, 70, 26, ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 0 அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். ஏனென்றால் இதில் ஸ்ரீசக்திக்கு வந்து 50-50 எப்படி வரும்னா 1க்கு 8, 4 பவரு, அப்படி இல்லைனா 1க்கு கீழே இறங்கி 0ஆக வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல 2 அப்படிங்கிற போர்டுக்கு 0ஆக வரலாம். டபுள் டிஜிட்டில் 0-0ன்னு ஏசியில் 0-0ன்னு வச்சு ட்ரை பண்ணிப்போம். உங்களுடைய கணிப்புகளில் இந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஏசிபிசி ஏபி சிங்கிள் செட்டில் ஏபி 23, 76, 08, ஏசியில் 05, 70, 26, பிசியில் 60, 85, 66. அதாவது 9க்கு 6, 2க்கு 6 பிசியில், இல்லைனா 9க்கு -1 8, சி போர்டில் 2க்கு 5, இல்லை 9க்கு 6, 2க்கு 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஏசிபிசியாக இருந்தாலும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களோட கணிப்பில் இது மேட்ச் ஆனது வச்சது இந்த தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய செட்டில் இல்லை. ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் 3 செட்டு தான் சிங்கிள் செட்டில். கம்மியான நம்பர்ஸ் தான், ரொம்ப முக்கியமான நம்பராக தான் இதில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே சிங்கிள் போர்டில் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி தான் இந்த நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கணிப்பில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 085, 760, 824, 478. சரிங்களா?
அதே மாதிரி நம்மளுக்கு 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் வந்து 2க்கு வந்து ஒரு வேளை 8ஆக இருக்கலாம், இல்லை 6ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 அல்லது 6 2க்கு 2 ஒரு வேளை 2க்கு 2 இறங்கலாம். ஏனென்றால் இதில் வந்து நம்மளோட இப்போ இது வந்து இயர்லி சார்ட்டு, நான் உங்களுக்கு வந்து ஒரு தடவை இந்த மந்த்லி சார்ட்டையும் ஒரு தடவை காமிச்சிடுறேன். அதே மாதிரி இந்த ஒரு 5 மாதத்துலேயும் நான் ஒரு தடவை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறதே தப்பு இல்லை நண்பர்களே. அதனால தான் ஸ்ரீசக்திக்கு 50-50 அதிகபட்சமாக அந்த போர்டுக்கு அந்த போர்டு தான் இறங்கியிருக்கு. இதில் ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா 8க்கு 8 இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து 6க்கு 0ங்களா. இதுக்கு முன்னாடி நடந்த ட்ராலெல்லாம் எப்படி இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மாதத்தில் வந்து ஒரு 2 தடவையாச்சும் அந்த போர்டுக்கு அந்த போர்டே இறங்கிடுது. ஒரு மாதத்துக்காச்சும் அந்த போர்டுக்கு அந்த போர்டே நம்மளுக்கு வந்து ஸ்ரீசக்திக்கும் சரி, ஸ்ரீசக்திக்கு 50-50யும் சரி, ஒரு மாதத்துக்கு 2 தடவை. ஒரு உதாரணமாக இது 5வது மாத ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்திக்கு வந்து 50-50, அது 5வது மாதம் தான் இங்கே காமிக்கிறோமா 50-50 இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இறங்கிடுது. அதுக்கப்புறம் 6க்கு 9ன்னு சொல்லிட்டு 6க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கு. 2 தடவை பவர் நம்பரில் வந்தால் ஒரு நம்பர் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த நம்பருக்கு அந்த போர்டை இறங்கிடுது. அதில் ஒரு சில மாதத்தில் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி இது 3வது மாத ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்திக்கு நம்மளுக்கு வந்து 50-50 கிடையாது. இருந்தாலும் இதில் 2வது மாதத்தில் உங்களுக்கு ஒரு தடவை கணிப்பாக இந்த இடத்துல காமிச்சிடுறேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீசக்திக்கு 50-50ல இந்த 4 டிஜிட்டில் வந்து 5க்கு 5 ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ அந்த போர்டுக்கு அந்த போர்டை இறங்கிடுது. அதனால தான் என்னோடய கணிப்பில் வந்து ஒருவேளை ஒரு கடைசியில் ஒரு வாய்ப்பாக 2க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா 6-8 அப்படிங்கிறது 80-35 84 78 67 80 22 66 சரிங்களா. இதில் நாளைக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் கன்ஃபார்மான நம்பராக நம்ம என்ன நம்பர்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம மிஷின் நம்பரில் கொடுத்த நம்பரில் எப்படி மேட்ச் ஆனிச்சுன்னு அதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி 2:45 மிஷின் நம்பர் வந்தது வந்து 9847. இதுக்கு தான் நண்பர்களே நம்ம கணிப்புங்களுக்கு கொடுத்துருந்தோம். இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா 982-066 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஒரு வேளை அப்படி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அங்கே கொடுத்த கணிப்பு மாதிரி அதாவது 1 அப்படிங்கிறது ஏ போர்டில், சி போர்டில் 2 அப்படிங்கிறது வந்திருக்குது. நான் வந்து 8 கொடுத்துருந்தேன், ஆனால் வந்து அது 9ஆக வந்துருந்துச்சு. வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே சரிங்களா. மிஷின் நம்பர் வந்து 9847ன்னு வந்தபோது இதுக்கு தான் நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். இருந்தாலும் இதை வச்சு நம்ம கழிச்சு இப்போ கூட்டல் கழித்து பார்த்தாலுமே நம்ம கொடுத்த நம்பர்ஸில் வந்து டேரெக்டாகவே 12 அப்படிங்கிறது பாஸ் ஆனிச்சு. இந்த இடத்துல நான் 8 அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். இது ஒரு வேளை நான் 9ஆக கொடுத்துருந்தேன் இந்த அப்படிங்கிற மாதிரி தான் 92 அப்படிங்கிறதும் 82க்கு 92 வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள் 92 9 அப்படின்ற இந்த இடத்துல மாற்றி வச்சுருந்தா கூட 92 அப்படின்னு கிடச்சிருக்கும். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே கொடுத்த கணிப்பில் வந்து 12 அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணிப்புகளில் எந்த நம்பர்ஸ் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோஸ் அது அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு 2 நாட்களில் கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு விஷயங்களாக சொல்கிறேன். 50-50 101 101 கண்டிப்பாக இன்று போல் நாளையும் வெற்றி வரும். நாளைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு 4 போர்டும் டைரெக்டாக அடிக்கணும். அது ஒரு சூப்பர் வெற்றியாக உங்களுக்கு வந்து சேரணும். இதுதான் நம்மளோட டார்கெட்டு 4 போர்டு நாளைக்கு. இது தான் நம்மளோட ஹேஷ்டேகு. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 300 லைக் ஆச்சு இந்த வீடியோக்கு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்ன விஷயங்கள் இருக்குது அது ஓப்பனாக இவ்வளோ தான், இதுதான் விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். எங்கேயும் போட்டு குழப்பி நம்ம எதுவுமே பண்ணல. இருந்தாலும் என்ன நம்ம கொடுக்குற கணிப்புகளில் ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகுதே தவிர நம்ம கொடுத்த போர்டு தான் மாறி இருந்துச்சு. ஆனாலும் அதையும் நான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டார்கெட் அதுவும் உண்டு. இன்று போல் நாளையும் கண்டிப்பாக வெற்றி வரும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. திரும்ப ஒரு அருமையான வெற்றியோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு 2:45 மிஷின் நம்பர் வரும்போது நம்ம கொடுத்த கணிப்பில் எது முக்கியமான நம்பராக வருமோ அதையும் நான் கண்டிப்பாக 2:45 நிமிடங்களுக்கு நான் லைவில் வரேன். மறக்காமல் லைவில் இருக்க வீடியோகளை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஓரளவுக்கு கணிப்புகள் இருக்கோ அந்த நம்பர்களை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வெற்றி தான் என் வெற்றி. கண்டிப்பாக நம் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கூடிய சீக்கிரம் நம்ம அடையணும். அதுக்குரிய முயற்சிகளில் நான் எப்போவுமே இருப்பேன். உங்களுடைய ஆதரவும் மென்மேலும் இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக அந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியாக இருக்கணும். அதுக்குரிய முயற்சிகள் கண்டிப்பாக எங்களிடம் உண்டு. நம்மளோட புது சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. மறக்காமல் உங்களுடைய ஆதரவை மென்மேலும் கொடுங்க. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.